بسم الله الرحمن الرحيم. எடுத்துக்காட்டு இப்ப அசிரியா ராஜா அவங்க அசிரியா நாடை பத்தி அந்த எசேக்கியேல்ல சொல்லப்படும் எடுத்துக்காட்டுன்னு சொல்றீங்களா சார்? இந்த எடுத்துக்காட்டை எந்த பெண்ணிடத்துல போய் சொல்ல சபையில பேசும்போது அதுக்குரிய விளக்கத்தோட பேசும். எடுத்து சொல்றீங்க சந்தோஷம். என்னைக்கு சொல்லப்படுன்னு சொல்லுங்க. மக்கள் கூட்டம் சேர்க்கிறோம். வாசகத்தை வாசிக்க பிரசங்கம் பண்றாங்க, உன்னத பாட்டுல இருந்து போதிக்கிறாங்க. ஆனா அதுல இருக்க அர்த்தத்தை போதிப்பாங்க. சரி, என்ன அர்த்தம் அர்த்தம் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு பேசுறேன். அதாவது மனிதன் இப்ப வரவங்க இந்த சர்ச்சைக்கு வரவங்க கூட பாத்தீங்கன்னா 3 வித கூட இருக்காங்க. பைபிள் சொல்றது ஒண்ணு ஜென்ம சுவாபம் உள்ளவர்கள், இன்னொன்னு மாமிசத்துக்குரியவர்கள், இன்னொரு ஆவிக்குரியவர்கள். ஜென்ம சுவாபத்துக்குரியவர்கள் அவங்க எதை சொன்னாலும் ஏற்று வந்து உட்காரவாங்க போயிடுவாங்க, ஒண்ணு ஏறாதவங்க. மாமிசத்துக்குரியவங்களாக்கா இந்த ஆவிக்குரிய கண்ணோடத்தை பார்க்காம அவங்க மாமிசப்படியா பார்த்தீங்கன்னா கேட்டாலும் திருப்பி உலகப்படியான பாதி தான் இருப்பாங்க. அவங்க ஆவிக்குரியவர் சொன்னவங்க தான் இதுல முழுமையாக ஈடுபாடு இருப்பாங்க. மனிதன் 3 கூட்டம் இருக்கு. அந்த பேஸ் படி தான் நான் பேசிட்டு இருக்கேன். இந்த நீங்க இதை படிக்கணும்னாக்கா உன்னதை பார்த்தா நாங்கெல்லாம் ப்ரீச் பண்றோம், இல்லாம இல்லை. எங்களுடைய ஆவிக்குரிய கண்ணோட்டம் வேணும்னாக்கா அது இறைவனுக்குரியவங்களா நீங்க மாறும்போதுதான் முடியும் தவிர நீங்க சொல்றது மதங்கள், கிறிஸ்தவ மதம், இந்து மதம், முஸ்லீம் மதம், சீக்கிய மதம், எல்லா மதங்கள் இருக்கு. எங்களுக்கு மதங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லை. மதங்கள் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. எந்த மதங்களா இருந்தாலும் குருநானக்கோ முகமது நபியோ புத்தரோ அவர் மகாவீரரோ எல்லாம் உருவாக்குனாங்க. இது கடவுளுக்கு மனிதனுக்குள்ள ஒரு இதுதான் தவிர மதங்கள்னாக்கா போட்டி போடும். அதனால நாங்க வாக்குவாதம் பண்ண மாட்டோம். நாங்க எப்படி மனிதர்களா எழுதப்பட்ட புத்தகத்தை வச்சுக்கிட்டு மனித நீங்க எதை வேணாலும் சொல்லிக்கொள்ள கற்பனை கதைகளை வந்து எதை வேணாலும் சொல்லிக்கொள்ள மதம் எப்படி வேணாலும் அணிந்து கொள்ளலாம். உங்களுடைய சாய்ஸ். ஆவிக்குரியவர் அவர் தோர் இருப்பாரு. இந்த 3 பேருமே இந்த உன்னத பாட்டை படித்தால் ஆவிக்குரியவரும் பாவியாயிடுவாரு, மாமிசத்தோடு இருக்கவரும் என்ன சொல்றாருன்னா தீர்மானம் நமக்கு அழிஞ்சிருக்கிறோம். நம்ம வந்து நல்லா தெரியும். அவங்க என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா மட்டும்தான் இறைவன் இப்ப சொன்னாரு. அதை சொல்றேன் நான் சொல்றேன் இல்லை. ஏன் அப்படின்னா முகமதின் காலத்துல எழுதப்படல, முகமதுவால எழுதப்படல. அவரே உண்மை சொல்லியிருக்கு. உண்மை எழுத்தறிவு இல்லாதவர் தப்பு எப்படி சொல்லுவாங்க? ஒரு நிமிஷம். நம்ம கேட்டது என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் நான் பேசினது நம்ம குரானை பத்தி உங்கள்ட்ட நம்ம எதுவுமே கேட்கல. சந்தேகம் நம்ம கேட்கறது ஒரு நிமிஷம் நான் சொல்றதை புரிஞ்சுக்கிறேன். நீங்க கொஞ்ச நாள் மனசாட்சியோட நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்ம வரம்பு மீறி ஏதாவது பேசுறோமா? நீங்க பேசுறதை வச்சு நம்ம சந்தேகம் கேட்கும் போது நீங்க இப்படி சொல்றது உங்களுக்கு நியாயமா? நீங்க நல்லா படிச்ச பல பாஸ்டர்கள் இப்ப பாருங்க, நீங்க கேட்டதுல இருந்து நம்ம ஒரு டவுட்டா கேட்கிறோம். இல்ல தம்பி அது இப்படி வரும், பைபிள் இப்படி வந்து நீங்க நான் ரொம்ப பேசும்போது சொல்றேன்னா பைபிள்ல எதுக்கு சொல்ல, பைபிள்ல பல புத்தகங்கள் இருக்குது. எல்லா புத்தகங்களிலும் என்னன்னா மனிதனுடைய வரலாறு, அவர் தவறுகள் என்ன, அவங்க நல்லவங்களா அவங்க வடிகட்டி மகா யோக்கியர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கை நடப்பட்டு அத்தனை சமூகம் சொல்லிருக்கு. அத நமக்கு அவங்க செய்ய நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்ளத்தான் இறைவன் கட்டளை கொடுத்திருக்க. அவங்க செய்ய தவறுகள்லாம் எடுத்துவிட்டு
இந்த கொண்டை பிடிச்சிட்டு போகணும் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசுவதாக இல்லை. அது பேச வேண்டிய அவசியம் நான் வந்து விட்டுறோம். கேளுங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க இறைவனின் மீதும் விசுவாசத்து தான், அதை நீங்க ஏற்றுக்கணும்னு சொல்ல நிர்பந்திக்க முடியாது. கேளுங்க, அதான் சொன்னார். அச்சா நாங்க அதுக்கு நாங்க ஏற்றுக்க முடியாது. அது இறைவன் மீதும் இல்லை, நீங்க சொல்றதுக்கு பதிலாக நீங்க தான் அதனால இஸ்லாம் எல்லாம் மொம்மதால் ஏற்படுத்தப்பட்டது, மனிதனால் ஏற்படுத்தப்பட்டது. ஆமா, கிறிஸ்துவ மட்டும்தான் இறைவனுடைய மாற்றம். நீங்க கூட்டவும் இல்லை குறைக்கும் இல்லைன்னு சொன்னீங்களே. இப்போ கேளுங்க, நாங்க மறுபடியும் சொல்றவங்களுக்கு இறைவனின் வேதம் தான், அதாவது வாழ்க்கை உணவு கேட்போம் உங்களுக்கு இல்ல நிறைய சம்மதம் இல்லை. எல்லாருமே பழைய அந்த காலத்தை கொடுக்கப்பட்டது இல்ல பழைய பிரமாணமா ஒரு காலகட்டத்துக்கு கொடுக்கப்பட்டது. அதுல கேட்டீங்கன்னா இப்ப காலத்துக்கு வந்து நீங்க அது ஒரு குறையா தெரியுது. அவங்க ஆரம்பில சொன்னாங்க இது கிருபையுடைய காலம், இயேசுவை விசுவாசிப்பதுதான் ஒரு நித்திய ஜீவனுக்குன்னு வழின்னு சொன்னாங்க. அதுக்காக ஒரு சந்தேகம் கேட்கலாம். உண்மையிலேயே பழைய ஏற்பாடு குறையாக இல்ல, நீங்க உண்மையிலேயே நீங்க நம்புனீங்கன்னாக்கா தூய்மையான உள்ளத்துக்கு உங்க கேட்கறாங்க நம்பினா நீங்க அனுமதி கொடுங்க, நாங்க கேட்கிறோம். கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இருக்கா இல்லையா நீங்க பாருங்க. அதாவது என்னன்னா, அதான் சொன்னேன், இப்ப எங்களோட தீர்மானம் என்னன்னா, சாதாரணமான விஷயத்துக்கு தீர்வு காண முடியல. அதாவது யூசுஃபுடைய சகோதரன் புன்யாமின் பாத்திர பையில வச்சிருந்தது ராஜா பானம் பண்ணுகிற அந்த பொற்குவையலா குவளையா அல்லது இருங்க மரக்காலா? இல்ல அங்க நடந்த சம்பவம் என்னன்னாக்கா இங்க இப்ப இது போலத்தான் அதை சொல்லுமே. நான் வசனத்துல வாசிச்சு காமிச்சு விளக்கம் தரோம் உங்களுக்கு. நீங்க தரலன்னா நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நாங்க கேட்கலாமோ அந்த குழுக்கள் பதில் சொல்லிடலாம். வந்திருக்கிறாங்க. அதே சமயம் உங்க மனசு நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நாங்க குறிப்பா ஜனாதி சார் நம்மளை மதிச்சு கூப்பிட்டு வந்துருக்காங்க 2 பேரை. அவருக்கு கண்டிப்படுத்தணும். சரி, ஜனாதி சார் நான் கேட்கிறேன். இப்போ இயேசு வந்து ஒரு நல்ல மனிதர், நாங்களும் நம்புறோம், நீங்களும் நம்புறீங்க. குர்ஆன்ல உயர்வா சொல்லப்பட்டிருக்கு, பைபிள் நீங்களும் வந்து கண்ணியப்படுத்துறீங்க. இயேசு ஒரு நல்ல மனிதரா இருக்கும் பொழுது அவர் கடவுளுடைய மகனாக நீங்க நம்புறீங்க, நாங்க தூதரா நம்புறோம், நீங்க வந்து கடவுளுடைய மகனா நம்புறீங்க. அப்ப இந்த சர்வலோகத்துடைய ரட்சகனுடைய மகன் இந்த பூமியில வந்து முதல்ல செய்த அற்புதம் வந்து மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய அற்புதமா நாங்க கருதுறோம். பைபிள்ல வந்து முதல்ல வந்து யோவான் அதிகாரம் 2 வசனம் அந்த கானாதேசத்து கல்யாணத்துல வந்து திராட்சை ரசம் 3 காலிகுடம் தண்ணீரை வந்து திராட்சை ரசமா மாத்திருக்காரு. இந்த திராட்சை ரசம் மனிதனுக்கு கேடானது தானே. இப்படி வந்து இயேசு செஞ்சிருப்பாரா? இப்படி மேல அவர் மேல ஒரு அபாண்டமாக சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி நாங்களால ஏத்துக்க முடியும்? நீங்களே சொல்லுங்க. முதல்ல கடவுள் செஞ்சிருப்பாரா ஒரு மனித குலத்திற்கு கேடானது தீமையானது அவருடைய அறிவை கெடுக்கக்கூடிய அந்த திராட்சை ரசத்தை வந்து அவர் தயாரிச்சிருக்கிறதா சொல்றீங்க. அவர் ரட்சகராயிட்டு போது இதை ஏத்துக்கிட்டாக்கா அப்ப யார் யாரெல்லாம் ஊர்ல சாராயம் காய்ச்சிக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் வந்து அவரோட சேர்ந்த மாதிரி ஆயிடும். இயேசு நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு தவறான கருத்தை எதிர்த்து செஞ்சிருப்பார். அவர் மனித குலத்திற்கு கேடான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்க மாட்டார். இப்ப இதுக்கான ஒரு பதில் எங்களுக்கு கேடு தரக்கூடிய திராட்சை ரசத்தை அவர் எப்படி முதல் அற்புதமா செய்தார்? திராட்சை ரசம் தான் சொல்லப்பட்ட மதுபானமாக புத்தகம் ஓசியா 4வது அதிகாரம் 11வது கேள்விக்கு நான் முழுமையா சொல்றேன், நீங்க படிங்க. ஓசியா 4வது அதிகாரம் 11 கேள்வி நியாயமா நீங்க சொல்லலாம். ஓசியா 4வது அதிகாரம் 11வது வசனம் படிங்க. வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் இருதயத்தை மயக்கும். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 1வது வசனம் படிங்க. திராட்சை ரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. இன்னும் நிறைய நீங்க பாத்தீங்கன்னாக்கா லேவியராகமம் 10வது அதிகாரம் 9வது வசனம் பாத்தீங்கன்னாக்கா திராட்சை ரசம் மதுபானம் வேசித்தனம் பண்ணிட்டு சபைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி தான் இருக்குது. அப்ப பைபிள் எதை ஒரு தீமைன்னு சொல்லுதோ, ஒரு ஞானத்தை கெடுக்கக்கூடியது சொல்லுதோ, அது இயேசு காத்திருப்பான் அவர் மேல அபாண்டம் சொல்றாங்க பாத்தீங்களா, அது எங்களால பொறுத்துக்க முடியல. இயேசு அந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாங்க, இன்னும் உயர்வா நம்புறோம்.
நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க இயேசு நிராகரிக்கல, எதுவுமே செய்யப்படல. எது தீமைன்னு சொல்லுதோ இயேசு அது மாதிரி செஞ்சிருப்பாரா? எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குது. இயேசு அந்த மாதிரி ஒரு காலமும் செஞ்சிருக்க மாட்டாரு. அவர் பின்னால இருந்து யாரோ அவர் மீது எட்டி கட்டி எழுதிருப்பாங்க அப்படிங்கறதா எங்களுடைய ஒரு அடிப்படையான நம்பிக்கை. நீங்களே சொல்றீங்களே அது தவறு. ஏன்னா புதிய ஏற்பாட்டுல இன்னொரு இடத்துல உன் சரீர பலவீனத்துக்காக வேண்டி தண்ணீர் குடிச்சிட்டுக்காக கொஞ்சம் திராட்சை சேர்த்து போய் அப்படின்னு அது பவுல் தீமோத்தேயு என்று ஒரு வாலிபன் சொல்ற. தீமோத்தேயு, நீ பலவீனமா இருக்கிற, நீ ஒரு பாட்டுக்கு சரக்கு அடிச்சுட்டு ஊருக்குள்ள எல்லாம் கலாட்டா பண்ணி மற்ற கைத்திறமை நடந்துக்கோ அப்படின்னு சொல்ற அந்த கருத்துல சொல்லப்படல. திராட்சை ரசம் இன்னைக்கு எல்லாம் ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணது. அதுதான் மக்களை நீங்க சொன்னீங்களே ஆட செய்யும், அவமானப்படுத்தும், கலாட்டா பண்ணும். ஆல்கஹால் மிக்ஸ் பண்ண மதுபானம் தனியாக சொல்லப்பட்டிருக்கு. மதுபானமும் திராட்சை ரசமும் இதயத்தை கெடுப்பவன்னு சொல்லப்பட்டிருக்கு. திராட்சை ரசம் என்பது என்ன அப்படின்னா அந்த ஊர்ல முகக்கலை உண்டாக்கும் அப்படின்னு, அதாவது சக்திக்காக சாப்பிடுறது வந்து போதை ஊட்டப்பட்ட பொருள் அல்ல. நீங்க சொல்றது அந்த கருத்து இல்ல, பைபிள் சொல்ல என் கருத்து கிடையாது, நான் சொந்தமா சொல்லல. பைபிள் சொல்லப்படுறது அந்த கருத்துல சொல்லப்பட்டிருக்கு. எது போதை ஊட்டி அதை வெறிக்கச் செய்கிற மனிதன் வெறிக்கச் செய்கிற கருத்துள்ள அதை செய்கை செய்கிற ஒரு பொருள் அது. அது இங்க சொல்லப்பட்ட திராட்சை ரசம் என்பது எல்லாரும் இல்ல அந்த ஊர்ல கூட அது விருந்து பொருள், அது போதைக்காக கொடுக்கப்படுறது இல்லை. அது உடல் ஆரோக்கியத்துக்கு முகக்கலை உண்டாக்குவதற்காக உண்டாக்கப்பட்டது. அதை தான் இயேசு சொன்னார். இவருக்கு என்ன கொடுக்குறா, நீங்க மாதா கோயில போனீங்கன்னா ஃபாதர் குடிக்கிறது வைன், அதாவது போதை உள்ளது. இல்ல அவங்க வந்து ரோமன் கத்தோலிக், நீங்க வந்து புரோட்டஸ்டன்ட், அவங்க செய்யறது எல்லாத்தையுமே நம்ம கேட்கலாமா? அவங்க இல்ல ரோமன் கத்தோலிக்குடைய முதாரத்தை நீங்க வந்து கொடுக்க கூடாது. அது அவங்க கொடுக்குறாங்க. நாங்க வந்து கிரேப் ஜூஸ் தான் கொடுக்குறாங்க. ஜூஸ் வேற, இல்ல கிரேப் ஜூஸ்ங்கிறது வேறங்க. நான் என்ன கேக்குறேன், பைபிள்ல வந்து திருமணத்துல வந்து கிரேப் ஜூஸ் தான் அந்த சம்பவத்தை சொல்லுவாரு. இவ்வளவு இது எங்க வச்சிருந்தேன், இவ்வளவு நல்லா இருக்கு, திராட்சை ரசமா மாறினதுனாக்கா கடவுள் நன்மை செய்ய விரும்புகிற கடவுள் நன்மை செய்வதா சுற்றி தெரிந்தவர் தீமையானதை உருவாக்க மாட்டார். ஏன்னா பைபிள் சொல்லுது நன்மையான ஈவும் சோதியுடைய பிதாவின் வருது. அங்க இயேசு கிறிஸ்து வந்து நீங்க நினைக்கிற மாதிரி அந்த போதை உள்ள திராட்சை ரசத்தை உருவாக்கல, தண்ணியை தான் திராட்சை ரசமா மாற்றிருக்கிற. அப்படின்னா திராட்சை ரசம் நமக்கு தமிழ்ல திராட்சை ரசம் தான் போடுது. இங்கிலீஷ்ல ஒயின் WINE VINE ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இல்ல இல்ல, இது இந்த இடத்துல சொல்லப்படும் திராட்சை ரசம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி தான் சொல்லப்படும். அந்த தமிழ்ல வந்து திராட்சை நல்லா இருக்கியா நீங்க கேட்டதுக்கு நேரடியா பதில் சொல்றீங்க இல்லையா? அதாவது அடுத்தது கல்வியும் பதில் சொல்றாங்க. இதுல இத மாதிரி நிறைய இருக்குதுயா. நீங்க கேள்வி கேட்கறத நான் சொல்றேன், நீங்க கேள்வி எல்லாம் கேட்க அதாவது என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எல்லாமே போகல உங்களுக்கு இலக்கானது எப்படி அழகா பதில் சொல்றீங்களோ அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளுனாக்கா நாம காரணம் சொல்றோம். இயேசு மீது அபாண்டம் இருக்கு, நாங்க எப்படி ஏற்றுக்க முடியுங்கிற ஒரு காரணம் இல்ல. நீங்க விளக்கம் சொல்லுங்க, நாங்க விளக்கம் ஏற்றுக்கொள்றோமோ இல்லையோ நீங்க கொடுத்ததை நாங்க முதல்ல நன்றி செலுத்திக்கிறோம். நீங்க இயேசு கிறிஸ்துவாக நீங்க ஒன்றும் பரிதாபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இல்ல இல்ல, சொல்லப்படுங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் பத்தி உயர்வா. இது வந்து நீங்க எப்படி நீங்க செய்றீங்க? திராட்சை ரசத்தை வந்து ஒருத்தர் குடிக்கிறாருனாக்கா நீங்க குடிக்க கூடாதுன்னு ஒருத்தர் போய் உடனே ஒருத்தவங்க பைபிள் இருந்து இந்த மாதிரி திராட்சை ரசம் அவரே பண்ணிருக்கிறார் இயேசு அப்படின்னு சொல்லி திருப்பி உங்கள்கிட்ட கேட்கும் போது நீங்க என்ன பதில்? ஆதி ஆகமத்துல நோவாவை பற்றி நோகும், ஆமா, அவர் குடிச்சிட்டு வஸ்திர விலைக்கு படுத்துட்டு இருந்தார். ஆமா, இந்த மாதிரி இயேசுநாதர் சும்மா எவ்வளவு நிறைய பேருக்கு இந்த ரசத்தை கொடுத்தார். இங்க இந்த காண நீங்க சொன்ன இந்த செய்திகளை எல்லாம் குடிச்சிட்டு ஆடிட்டு நிர்வாகப்படுத்திட்டு இருந்தானா? அது குறித்து செய்தி சொல்லப்படவில்லை. நான் கேட்கறது என்னன்னாக்கா, திருமணம் திராட்சை ரசம் பைபிள்ல ஒரு இடத்துல டெபினிஷன் பண்ணிருக்கனாக்கா, திராட்சை பொதுவான ஒரு வார்த்தை. திராட்சை ரசம் என்பது பொதுவான வார்த்தை. சொல்றது எப்படி இருக்குன்னா, ஆறுது வேறு பொருள். தன்னுடைய மகளோடு பிறந்தான்னு வருது. மகள்கள் தான் மகள்கள் போய் பிறந்தாங்க, புறந்தாங்க வருது. அது வந்து நீங்க அந்த சேர்ந்துச்சு வரலன்னு சொல்ற மாதிரி இருக்கு விளக்கம். கேளுங்க, இப்போ இருக்குன்னா மாதிரி ராஜரத்தை குடிச்சாலே மதம் நல்ல விளக்கம் தரீங்க நீங்க. புனிதமா உலகமே அதை போற்றுது.
அதாவது காணாத அசிங்கம் இல்லை, நீங்க அசிங்கப்படுத்துறீங்க. இயேசுவை அவமானப்படுத்துறீங்க. இல்ல இந்த கேள்வி நம்ம கேட்கக்கூடாது, நியாயம் இல்லாத கேள்வி. இந்த இடத்துல திராட்சை ரசம்னு வருது, இருங்க, இந்த இடத்துல திராட்சை ரசம்னு வருது, நீதிமொழிகளிலும் திராட்சை ரசம் தான் வருது, திராட்சை ரசம் வருது. நிறைய இடத்துல வரும்போது இதோ இந்த வார்த்தை கம்பேர் இருந்தாங்க, நீங்க என்ன சொல்லணும், அந்த வார்த்தை வேற இந்த வார்த்தை வேற, மூலத்துல இப்படி வேற மாதிரி இருக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு ஏற்றுக்கொள்ள இருக்கும். அது தயாரித்தது அந்த திராட்சை ரசம் இன்னும் நீங்க மறுக்க முடியாது. ஏன்னா அந்த சம்பவத்தை ஒருத்தர் இவ்வளவு நல்லா இருக்குது இது, அப்ப விசுவாசம் கொள்ள யாருமே அந்த கல்யாணத்துக்கு இயேசு விசுவாசம் கொண்டவங்களாக்கா சாதாரணமாக குடிபோதையில இருந்து தவறாக வாழ்ந்தக்கூடிய ஒரு மனிதர்கள் தான் இருந்தாங்க அந்த கல்யாணத்துல. அங்க ஒருத்தர் சொல்றாங்க நல்லா இருக்கு இந்த அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும்போது என்னது, ஆமா, பந்தி விசாரிப்பு கொண்டு போகும்போது அந்த பந்தியில பரிமாறக்கூடியவன் இவ்வளவு காலம் இது எங்கே வைத்திருந்தா இது நன்றாக இருக்கு, மும்பை நன்றாக இருக்கு. அது வந்து வெறும் கிரேப் ஜூஸ் இல்ல, லைம் ஜூஸ், இது திராட்சை பழத்துக்கு கிரேப் ஜூஸ் இல்ல. அது நீங்க சொன்னீங்க, அழகா சொன்னீங்க. WINEங்கிறது ஒண்ணு இருக்குது, VINE ஒண்ணு இருக்குது. VINE அதாவது ஒண்ணு வந்து மதுவை குறிக்கிறது, ஒண்ணு திராட்சை கூட ரசத்தை குறிக்கிறது. VINEங்கிறது வைன் யார்டுன்னு சொல்லுவாங்க. திராட்சை குடி இதை வந்து தோட்டத்தை வந்து திராட்சை தோட்டத்தை வந்து வைன் யார்டுமாங்க. அது VINE. இந்த WINEங்கிறது என்னையா? போதை தரக்கூடியது. உங்களுடைய பைபிள்ல அந்த இதுல என்ன போட்டுன்னு பாக்குறீங்களா? ஆங்கிலத்துல படிங்க. வைன் யார்டு, வைன் 2வது அதிகாரம், யோவானுடைய 2ஆம் அதிகாரம். இல்ல உங்களுக்கு எந்த மொழி விருப்பம் நான் அதையும் தரணும் உங்களுக்கு. மூலமொழியில கூட ஐநூறுங்கிற வார்த்தை தான் கிரேக்க மொழியில வந்து பயன்படுத்தப்பட்டது. அதே இடத்துல அதாவது இத வந்து மூல மொழியில பார்த்தா நம்ம விளக்கம் கிடைக்கும். இல்ல மூல மொழியில எந்த மொழியில? இது வந்து கிரேக்க மொழியா இருக்கும். இது எழுதுது புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. நீங்க தான் எனக்கு பதில் தரும். நாங்க கேள்வி கேட்டா நான் உங்களுக்கு பதில் தரணும். கொடுக்க மாட்டார். என்ன சொல்லிருந்தா துர்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான பிரியராய் இல்லாமல் மதுபான வெறி கொள்ளாமல். அதுக்கு கூட இப்படி கூட மதுபான வெளியே சொல்லக்கூடாது. மதுபான கொஞ்சம் கேள்வி புரியுது. மதுபானம் வேற, மதுபானம் வேற. மதுபானம் வேற, மதுபானம் சொல்லல, மதுபானம் சொல்லல. மூணு விஷயம் வச்சிருக்கணும். அபண்டமா சொல்லுவோம். ஈசா ரஹ்மான் சொல்லுங்க, ஈசா மஸ்ஜிக்னு சொல்லுங்க. ஈசா மஸ்ஜிக் சொல்லும் போதே சொல்லுங்க, தப்பு ஒண்ணு கிடையாது. அனுப்பப்பட்டவர். நீங்க சொல்றது எனக்கு புரியல. உங்களுக்கு புரியல? படிக்கணும். அதான் குரான் ஒவ்வொரு கிறிஸ்தவம் குரான் படிக்கன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னாக்கா, ஒவ்வொரு கிறிஸ்தவம் விசுவாசம் உறுதிப்படும் பிரமாணம் இது. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்கன்னாக்கா அப்படி கண்ணு முடிஞ்சு பின்பற்ற நம்ம கேட்கிற கேள்வி வந்து நாம இவ்வளவு அழகா நியாயமான ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க வந்து பதில் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைனாலும் மூலமொழி கஷ்ட பண்டிதர்கள் நீங்க கேட்கறதா வந்து வசந்த பேசலாம். கடவுள் தீமையானதை அவர் அனுமதிக்க நிச்சயமா மாட்டார். நாங்களும் நம்ப பொருட்படுத்துற மாதிரி எங்களை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துறவங்க மதுபானம் இல்லை. இது நான் மதுபானம் சொல்லவே இல்லை. எந்த தமிழ்நாட்டத்துல வந்து வேசித்தனமும் திராட்சை ரசமும் மதுபானமும் மூணு ஒரு கேட்டகரியில வச்சு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் வந்து அங்க செஞ்சிருக்கிறார். பைபிள் நீங்க மறுக்கிறீங்க. அப்போ பைபிள் இருக்கா நான் சொல்றேன். இல்ல அந்த கருத்துல பண்ணல. அது வந்து அவங்க விதைய கழிப்புக்காக
நீங்க மாட்டு வண்டி எடுக்கிறவங்க சொன்னா டயர் குசம் கொஞ்சம் குடிக்கலாம், சாராயம் குடிக்கலாம். புரியுங்களா? நான் என்ன சொல்றேன், சொல்லப்பட்டிருக்குது. நீங்க பைபிள் விளக்கம் கொடுக்கணும். இந்த திராட்சை ரசத்துல வர ஒயினுக்கும் மற்ற ஆளுகளுக்கு வித்தியாசம் இருக்கு. அதுதான் ஒரு வித்தியாசம் இல்லையா? உதாரணமா நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ ஜின்னு இருக்கு, மதுல நிறைய பேர் இருக்கு, விஸ்கின்னு இருக்கு, பிராண்டின் இருக்கு. விஸ்கி வந்து போதை தரும், பிராண்டி போதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இது வந்து மதுங்கிறது வந்து கூடுதலான போதை ஊட்டப்பட்டதா இருக்கலாம், குறைந்த மது ஊட்டப்பட்டதா இருக்கலாம். ஆரோக்கியத்தை கேடு விளைவிக்கக்கூடியது இருக்குது, ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது இருக்குது. அப்படி ரெண்டு இருக்கு. அதுல அப்படி எதுவும் இல்ல. தயாரிக்கப்படுது கூடுதலாக உடலை கெடுக்கக்கூடியது இருக்குது, குறைவாக உடலை கெடுக்கக்கூடியது ரெண்டு இருக்குது. ரெண்டுமே மதுதான். ரெண்டும் மதுதான். இந்த டெலிவரி நேரத்துல பெண்கள் கொஞ்சம் கொடுக்குறாங்க, பிராண்டி குடிக்க கொடுப்பாங்க. தவறியா? இங்க நிரூபிக்க ஏன்னா அவர் வழியை மார்க்கெட்டுக்காக கொடுக்குறாங்க. நான் கேள்விப்பட்டேன் நடக்குது. கொஞ்சம் போதை மயக்கத்துல வலி குறைங்க. அதாவது இந்த லாரி இந்த கறிவண்டி இருக்கிறவங்க எல்லாம் வலியை வரும்போது நைட்ல போய் குடிச்சிட்டு படுத்துருவாங்க. கொஞ்சம் அதாவது அதை அதிகப்படுத்த கூடாது, கொஞ்சம் தான் குடிக்கணுன்றது ஒரு சிம்பிளா வச்சு, அதாவது பிள்ளை பிரசவிச்ச பெண்களுக்கு அவங்க வலிக்காத கொஞ்சம் கொடுப்பாங்க. ஒரு ஹவர் சபை இல்ல. கடவுள் தடை செய்து நாங்க என்ன சொன்னா, நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நீங்க எந்த மாதத்துல நீங்க திருவள்ளு பண்றீங்க? ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை எங்க சர்ச்சு நம்ம ஃபர்ஸ்ட் நாங்க திராட்சரசம் கொடுக்கிறோம். என்ன வாங்க, நீங்க வாங்க. அதான் ஆசிரியர் வந்து அதை கொடுக்குறாங்கல்ல, வித்தியாசம் ஃபாதர் குடிக்குது, நாங்க குடிக்கிறோம், நாங்களும் குடிக்கிறோம், உங்களுக்கு கொடுக்கிறோம். நீங்க குடிச்சிட்டு நீங்க கருத்துப்படி நீங்க சொன்ன கருத்துப்படி நீங்க செய்யல அது குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லிருக்கோம். அப்ப அறிவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஐயா குறிப்பிட்டு பழைய சொன்ன என்ன கேள்வி நீங்க திருப்பி சொல்றேன். ஏற்பாடு சம்பந்தமாக வார்த்தை கண்டிப்பா ஆபிரகாம் அதாவது நோவா நீங்க சொன்னீங்க, இன்னொருத்தன் லோத்து, இவங்கெல்லாம் குடிச்சு மதிமயங்கி தங்கள் தவறுக்கு ஒப்பு கொடுத்தாங்களே, அந்த பொருளை இயேசுநாதர் ஏற்படுத்தல. நீங்க தான் ஆதாரம் பைபிள் இருந்து கேட்கணும். நாங்க அந்த பொருளை நாங்க பண்ணிட்டு இருக்கோமே, நாங்க யாரும் ஆர்வம் இல்லையே. நீங்க கூட ஏராளமான கிறிஸ்தவ நாடுகளிலே திருமணத்திலே இங்க கூட நான் நிறைய கிறிஸ்தவ வீடுகளை காட்ட முடியும். திருமணத்துல வந்து வைன் கொடுக்குறாங்க. அது இல்ல வயல தான் பேஸ் பண்ணி காட்டுறாங்க அவங்க. அதான் அவங்க அந்த பிரிவினர் வேற. நிரூபிக்க முடியும். அது வந்து இந்த ஆர்சியில இருக்க மெயினா ஆங்கிலோடியன்ஸ் அவங்களோட ஈடுபாடு உள்ளவங்க அந்த நீங்க சொல்ற போதை உள்ள கிரேப் தான் கொடுக்குறாங்க வைன். அது கேக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வழக்கு. அது ஃபாதரும் அதுதான் குடிக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த மாதிரி இருக்கும்போது காரணம் இருக்கு இல்லையா? பைபிள் நாங்க என்ன மறுபடியும் சொல்றோம்னா, இயேசு குடிச்சிட்டு போதையோடு ஆடி சமுதாயத்தை கெடுக்கிற, தங்கள் சயத்தை கெடுத்துக்கிற அந்த போதை பொருளை உண்டாக்கல. நாங்களும் அப்படிதான் நம்புறோம். அப்படி இருக்குன்னு கேட்கிறோம். அதுதான் அது ஒரு தப்பு இல்லை. அந்த நாட்டுல அந்த ஊர்ல இப்போ ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு மூல பொருளா இருக்குது. இப்போ நீங்க உதாரணம் சொல்றோம், கொஞ்சம் கொஞ்சம் வெளில போகும். அரபிகள் வைத்தியம் பண்றாங்க யூனானி முறை இல்லையா? இந்த யூனானி மூலப்பொருள் தாய் திராவகம் மதத்தின் சிறது இந்த பேச்சம்பழம். ஆந்திரா தமிழ்நாட்டுல ரெண்டு இருக்குது. ஒன்னு சித்தா, ஆயுர்வேதா. ஆயுர்வேதா பாலில் சாப்பிடுன்னு சொல்லுவான். ஏன்னா அவன் பால் ரொம்ப முக்கியப்படுத்துறதுனால. சித்த வைத்தியத்தை தேன்ல சாப்பிடுன்னு சொல்லுவான். அது அந்த நாட்டுல பொருள். இவைகளால மக்கள் கெட்டு போறாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? அந்த நாட்டுல அதிகமா கிடைக்கிற பொருள், அந்த நாட்டுல நிறைய அதிகமா இருந்தது, அதனால கொடுத்தாங்க. அது போதைப் பொருள் இல்ல. அது நம்ம தப்பாக அர்த்தப்படுத்தக்கூடாது. அதனால குற்றச்சாட்டுகள் உண்டாகக்கூடாது.
நடைமுறைப்படுத்துறாங்க. இதுக்கு அர்த்தம் கொடுத்துதான் நிறைய பேர் அந்த வசனத்தை பின்பற்றாத ரோமன் கேத்து ஃபாலோ பண்றதுனால இவங்க நம்ம அதுதாங்க சொல்றேன். இப்போ அதுதான் குறிச்சு கொஞ்சம் இயேசுவை மது குடித்ததாக வந்து பைபிள்ல வந்து மக்கள் எல்லாம் வந்து நம்பி இருக்கிறதும் இருக்குது. இதுவும் நாங்க மறுக்கிறோம். மத்திய 11வது அதிகாரம் 10வது 19வது வசனம் அது வந்து அவரு மானியக்காரரோட அப்படி சொல்றாங்க. ஆனா அவர் செய்யல, அது குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவரை இன்னைக்கு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அன்னைக்கே குற்றச்சாட்டு மதுபான பிரிவனா இருக்காரு. அவர் மறுப்பு தெரிவிக்கலையா? மறுப்பு தெரிவிச்சிருக்கோம். நான் வந்திருக்கிறது ஒழுங்கான இந்த விஷயத்துல எத்தனையோ காரியம் நல்ல சொல்லி ஏற்றுட்டாங்க. எத்தனையோ காரியத்தை சொல்ல அவருக்கு அம்மன் இருந்தாரு. எத்தனையோ காரியங்கள் பைபிள்ல வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, மோசமான விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு உடனே நீங்க என்ன சொன்னீங்க? நான் அதை மறுக்கிறேன், அதை ஆட்சேபிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா இல்லையா? எதுக்கு ஸ்டார்டிங்ல பைபிள்ல தவறுகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, மனித தவறுகள் மூன்று விளையாடு இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை நான் மறுக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளவேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து அப்படின்றப்போ சாதாரண உங்களுக்கு தெரியுதா இல்லையா? ஒரு விஷயத்தை பத்தி உங்களை பத்தி சொல்லும் பொழுது அது தவறா இருந்துச்சுன்னா தவறு நீங்க நினைக்கிறீங்க, மறுக்கணும்னு தெரியுதா இல்லையா? அப்படிங்கும் பொழுது இதை வந்து உங்களை பார்த்து நான் சொல்றேன். இப்ப நான் சொல்றேன், உங்களை பார்த்து இந்த மாதிரி தண்ணி அடிச்சுக்கலாம், இந்த மாதிரி தெரிய வேணாம், நீங்க வந்து உங்களுக்கு இருந்து நீங்க தண்ணி அடிக்கிற நிப்பாட்டிருங்க நான் சொல்றேன். அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்கன்னா சரி ஓகே அப்படின்னு இது என்ன அர்த்தம்? நான் ஒத்துக்கிட்டேனா, நான் குடியாத ஒத்துக்கிட்டேனா கேட்கக்கூடாது. ஒருவரை பற்றி ஒன்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது நீங்க வந்து இந்த மாதிரியான நாளா இருக்கிறீங்க, அதுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. ஆமா வந்திருக்கிறேன். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவ நாடுகள்ல மது சர்வசாதாரணமா இருக்க காரணம் என்னன்னாக்கா, பைபிள் அடிப்படையில இயேசு இதற்கு அனுமதி கொடுத்திருக்காரு தவறான ஒரு நம்பிக்கை அடிப்படையில் காரணம் வந்து வேதத்துல வந்து அந்த மாதிரி இலக்கியங்கள் செய்யப்பட முடியல. அது ஐநோன்னு வருது. அது மரியாதை சொல்றாங்க. மரியாதை சொல்லும் போது ஐநானுங்கிறாங்க. மது முடிந்து விட்டது, அதிகமான மது கிடையாது. இல்ல தமிழ்ல ஐநாக்கா மது அர்த்தமா பாருங்க. தப்புங்க. ஆங்கிலத்துல காட்டினீங்க, ஆங்கிலத்துல டிக்ஷனரியில ஒரு வார்த்தை எழுதினாக்கா அதுக்கு 1 2 3 அர்த்தங்கள் கொடுப்பாங்க. இல்ல பைபிள் மொழிபெயர்ப்பு டிக்ஷனரி தான் சரியான மொழிபெயர்ப்பா இருக்கும். ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் கூட நான் பாத்துட்டேன். நம்ம கேட்கணும்னாக்கா இருங்க, இயேசு மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்னாக்கா நாங்க முதல்ல பைபிள் கடவுளுக்கு இதுல பைபிள் இருக்கிறதால நம்ம அந்த குற்றச்சாட்டு ஒண்ணு நடக்கல. அந்த பைபிளுடைய மூல மொழியில போய் ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் என்ன, அதுடைய கரெக்டான அந்த வார்த்தைக்கு நெருக்கமான அர்த்தம் நாங்க ஏற்பாடு பண்ணதில்லை. நீங்களே போய் இணையதளத்தில் போய் bible.cc போய் நீங்க பாருங்க. கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்த அந்த மூலமொழி இணையதளம் தான். அதுலயே வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுக்கு வந்து ஒயின் அப்படிங்கிறது தான் வந்து ஒயின் மது சம்பந்தப்பட்டது தான் நெருக்கமா இருக்கு. அதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் காரணம்னாக்கா பைபிள் கிறிஸ்தவம் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, பைபிள் எடுக்கிறோம்னா இதுல ராங் டாக்டர்ஸ் நிறைய இருக்கு. யெகோவா சாட்சிகள், செவன்த் டே, பேப்டிஸ்ட், மெதடிஸ்ட், அட்வென்ச்சர், நீங்க நம்பக்கூடிய மூலமொழி கிரேக்க மொழியில மொழிபெயர்ப்பு தவிர்க்கலாம். மூலமொழியில யாரும் மொழிபெயர்ப்பு அது மாதிரி வந்து அவனம் சொல்லப்படும். இது இந்த மாதிரி வெளியிட்டதாவது இது யார் வெளியிட்டு தெரியும் நினைக்கிறேன். நிலைமையை எப்படி வந்து ஒன்லி வந்து ரோமன் சரி எந்த பைபிளா தமிழ்ல மொழியில வந்து எந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கோ அந்த ஓதியாயும் நீதிமன்றத்திலும் அதே வார்த்தைகள் பயன்படுத்த ஆய்வு செஞ்சீங்க. அதனால என்ன சொல்லுங்க, அதை தொடர்ந்து அந்த செய்தி தொடர்ந்து ஒரு வசனம் இருக்குன்னா, இவர் செய்த இந்த அற்புதத்தினாலே
அநேகர் அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். நாங்க அதான் கேட்கிறோம். அப்படி இருக்கும்போது அவர் மதுபானத்தை உண்டாக்கி விடுக்க வச்சுட்டு தன்னை கடவுளில் இருந்து இன்னைக்கு நிறைய அரசியல் கூட்டம் இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? பிரியாணியும் இப்படி ஒரு அரசியல் மனித பாதிப்பு அவருடைய மலை பிரசங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்காங்க. 3 நாள் உட்கார்ந்தாங்க ஜனங்க. அப்போ ஒரு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி கொடுத்து பண்ணல, அற்புதங்கள் செய்யாமலும் பின்பற்றினாங்க. அவருடைய சீடர்களும் சிலதான் அந்த நேரத்துல விலகி போனவங்க இருக்காங்க. இது கடினமான உபதேசம் சொல்லி. அதனால இயேசு கிறிஸ்து வெறும் அற்புதங்களால் மட்டும் நான் ஏற்றுக்கொடுக்கிறேன். ஏன்னா இயேசுவே சொன்னாரு, அநேகர் கடைசி நாள்ல கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுவாங்க, நீங்க அற்புதம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தீர்க்க சொல்லிதான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், பிசாசு சொல்லிதான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இதன்படி நடந்தாதான் ஏற்றுக்கொள்ளணும் அவரே சொல்லியிருக்கேன். அதுல தவறான செய்தி சொல்றீங்க இல்லையா? அதாவது அந்த காரியத்தை மனப்பாடமா நான் சொல்றேன். அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால் தீர்க்க உரைத்தோம். தீர்க்க சொன்னேன் இல்லையா? சரி. அடுத்தது உமது நாமத்தினாலே பிசாசு சொன்னேன். 3வது உங்க நாமத்தினால அற்புதம் செய்தோம் அல்லவா என்பார்கள். நான் 3 தான் நான் சொல்றேன். அது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் இதுதான் நான் சொன்னேன். நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு ஒருபடி செய்கிறோம் எவனோ அவனை கண்மக மேல் தன் வீட்டை கட்டின இல்லையா? நீங்க பாருங்க, நீங்க வாசித்துதான் நீங்க சொன்ன அடுத்த ஒவ்வொரு வருஷமும் நான் வாசித்து தான் இருக்கிறேன். மாற்றம் இருக்கு. எதை நீங்க கேக்குறீங்க? கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி அதையே சொல்லிட்டேன். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திற்கு என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அற்புதம் செய்யறவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அந்த மீன் தான் அதாவது இயேசு கடவுள் இல்லை, பிதாதான் கடவுள். இயேசு என்ன சொல்றாரு? பிதாவின் சித்தத்தின்படி செய்யுங்க, என்னுடைய பேரை சொல்லி நீங்க 2 விசுவாசங்க அவங்க பிரிச்சு நாங்கள் சுருக்கமா சொல்றோம். நாங்கள் கடவுளை திருத்துவமா நம்புறோம். நமக்கு உங்களுக்கு உடன்பாடு வரவே வராது. கேட்டீங்களா? ஆமா ஆமா, திருத்துவம் என்ற வார்த்தை பைபிள்ல இல்லை. ஆனாலும் திருத்துவ தெய்வம் இருக்க கடவுளை நாங்கள் 3 நிலையை நம்புறோம். எப்படி கேட்கிறோம்? இருங்க, நீங்க உங்களை எடுத்துக்கணும். உங்களுக்குள்ள ஒரு மூளை இருக்கு, ஒரு அறிவு மண்டலம். நீங்க யோசிப்பீங்க. அதே போல தப்பு சரி அது நீங்க ஏற்றுவீங்க. அது மூளையில ஏற்றுக்க மாட்டீங்க. அது சந்தோஷப்படுவீங்க, துக்கப்படுவீங்க. அது எங்க படுவீங்க தெரியுமா? எல்லாமே மூளையிலே ஏற்கக்கூடிய இல்ல இங்க எந்த பொருள் எடுத்தாலும் 3 நிலையில இருக்கு. அற்புதம் செய்தாங்க, மதுவை தயாரித்த உடனே அற்புதம் செய்து மக்கள் விசுவாசித்தாங்கன்னு சொன்னீங்கல்ல. எப்படி இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நடைமுறை அப்படிதான் செய்வோமா? ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறேன், நான் உட்கார்ந்து இருக்கும் போது போலீஸ் ஆபீஸ்லாம் வந்திருக்காங்க, யாரும் தெரியுமா பாருன்னு சொல்லி அப்படிங்கிற பார்த்தா உள்ள ஆயுதக்கணங்கா இருக்குது. போலீஸ் பார்த்து ஆயுதக்கணக்கே வரவழைச்சீங்களே, லைசன்ஸ் இல்லாம ஒரு ஜாமான் கொண்டு வந்து அரசு பண்ணிட்டு போவாங்க. கிறிஸ்துவை இப்படி கொச்சப்படுத்தாதீங்க. ஆங்கிலத்துல காட்டினோட இது நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன். நீங்க எந்த வெர்ஷன் வேணும் உங்களுக்கு? கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் காட்டுமா?
கிங் கேம்ஸ் இங்க வைன் தான் இருக்குது. வைன் என்று திராட்சை, வைன் திராட்சை தானே இது. அவர் நீங்க சொன்ன யோசிச்சு பாருங்க. என்ன கேட்கறாங்க? அற்புதம், அற்புதங்கிறது வந்து ஒரிஜினல் தான் அற்புதம் வரும், டூப்ளிகேட் வந்து அற்புதம் கிடையாது. நல்ல திராட்சை சரியான தண்ணியை திராட்சை ரசமா மாத்தாதே அப்படி அந்த டவுட்ல கேட்கல. மாற்றிய பொருளே வந்து அதாங்க நான் சொல்லுங்க. இருக்குங்க, இதை நான் வெடிகுண்டா மாத்தினாங்க, இது அற்புதமா மனிதனுக்கு கேடு வைக்கக்கூடிய பொருள் அற்புதமா? அது கேடு உள்ளது அவர் செய்ய போவதில்லை. பைபிள் அப்படின்னு சொல்லுது, பெரும்பாலான மக்கள் பின்பற்றி மக்கள் பின்பற்றாங்க, நீங்க பின்பற்றல அந்த விஷயம், அந்த பிரகாரம். ஆனா உங்க வார்த்தை பிரகாரமே என்ன வார்த்தை இங்க இருக்குதோ மதுங்கிற வார்த்தையின் பிரகாரம் தான் அவங்க பின்பற்றுறாங்க. அவங்க பின்பற்றுறது அது பிரகாரம் பின்பற்றல. நீங்க நீங்க கற்பனைப்படி உங்களுக்கு சமமாக நீங்க சொல்ற மெஜாரிட்டி 100 கோடி கிறிஸ்துவ நீங்க பாக்குற மெஜாரிட்டி வேற, நாங்க பாக்குற மெஜாரிட்டி வேற. நீங்க ஆவிக்குரிய அர்த்தத்தை பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாத்தையுமே ஃபாலோ பண்றவங்க அவங்க மெஜாரிட்டி, நாங்க மைனாரிட்டி. அவங்க இல்ல நீங்க நீங்க குடிச்சிட்டு ஆடுன்னு சொல்றீங்களா? எங்களை இல்ல உங்களை பார்த்து தெரியல. நீங்க சொல்றீங்க அனுபவிக்கக்கூடிய செய்தியை வந்து அவர் செய்திருக்க மாட்டோம் நான் சொல்றோம். கண்ணியமா தான் பேசுறோம். இல்ல அந்த வசனத்தை நீங்க பிடிக்கிறது இல்ல. அந்த வசனத்தை கிறிஸ்தவர்கள் வந்து இந்த வசனத்தை பின்பற்றுகிறார்கள், குடிக்கிறார்கள். நீங்கள் இந்த வசனத்தை பின்பற்றுவதில்லை, அதனால நீங்கள் குடிக்கிறார்கள். கட்டாயம் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையும் கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும், கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் இந்த பூமியில ஒவ்வொரு கிறிஸ்தவனும். ஆனா போதையா இல்லாம நீங்க குடிக்கிறது இல்ல, போதை இல்லாம நீங்க குடிக்கிறீங்க. போதை இல்லாம நாங்க குடிக்கிறோம். நினைவாக சாப்பிடுறோம். நீங்க டைம் எவ்வளவு சொல்லி அங்க எல்லாம் முடியாதுங்க. ஏற்பாடு பண்ணி சந்தேகத்தை கேட்கறோம். அங்க உடனேயே எங்க சந்தேகத்தை சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்க இப்படி வாதிக்கணும், அந்த டேப் பண்ணணும், பண்ணணும், இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் தேவையே இல்லை. நான் புடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் நான் ஒத்துக்குவேன். ஒண்ணு இருக்கும் உண்மை என்னன்னா 4 காலம் தான். எல்லா முயலுக்கும் 3 அது பிடிச்ச நீங்க பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் பிடிச்ச உங்க பேரு ஆண்டனி சார். இயேசு வந்து நாங்க உயர்வா நினைக்கிறோம். அதே சமயம் வந்து அவர் எது சொன்னாரோ அவர் வாழ்க்கை அவர் செஞ்சிருப்பாரு. இயேசு என்ன சொல்லியிருக்காருனாக்கா, பைபிள்ல சொல்லியிருக்கு, ஒரு கண்ணத்தில் இருந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கன்னு சொல்லியிருக்காரு. பைபிளுடைய அவருடைய போதனையா இருக்குது. அவர் ஒரு விஷயத்த சொல்லினா அவர் வாழ்க்கையில கடைபிடித்திருப்பார். சரிங்களா? இதுல உங்களுக்கு வந்து மாற்றிட தெரியாது. ஊருக்கு உபதேசம் செய்யக்கூடிய மற்ற சாமியார்கள் மாதிரி, மற்ற வழிகாட்டி மாதிரி இல்லாம எதை அவர் பின்பற்றினாரோ, எதை அவர் சொன்னாரோ அவர் வாழ்க்கையில பின்பற்றி இருப்பார். மத்தேயு அதிகாரம் 5:39 என்ன சொல்றாருனாக்கா, ஒரு கண்ணத்தில் இருந்தால் நீங்கள் மறு கண்ணத்தை காட்டுங்கள். அப்படியே தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல் நடந்து வர சொன்னா இன்னொரு மைல் நட அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
ஆனா யோவான் 18வது அதிகாரம் வசனம் 20-22 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாக்கா, அங்க இருந்த போர் சேவர்கள் ஒருவர், நீ பிரதியுத்தரமாக பதில் அளிப்பது என்று ஓங்கி ஒரு அறை அறைந்தான் அப்படின்னாரு. இவர் அறை வாங்கிட்டு இன்னொரு கண்ணத்தை காமிச்சிருந்தார். இந்த வசனத்தும் இந்த வசனமும் இவர் சொன்னதான் நம்ம ஜாயின் பண்ணிருக்கலாம். இவர் என்ன சொல்றாருனாக்கா, ஏன் அடிச்சு நான் ஒழுங்கா பேசினா நான் இத அடிக்கூடாது, நீ நான் தப்பா பேசினா சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்காட போறாரு. அப்ப இவருடைய போதனைக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் முரண்பாடா இருக்குது, சம்பந்தம் இல்லாம இருக்குது. சாதாரண மனிதராக இருந்தா பரவாயில்ல, நீங்களும் நம்ம எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவோம், மறந்துடுவோம், செய்ய மாட்டோம், முரணா செய்வோம், நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். ஆனால் இயேசு என்பவர் கடவுளுடைய குமாரன் நீங்க நம்புறீங்க, நம்முடைய பாவ விமோசனத்துக்கு வந்தவர் நம்புறீங்க. அவர் ஏன் சொன்ன விஷயத்தை அவர் செய்யாம இல்ல, இதை வச்சுட்டு அவர் சொல்லிட்டு போவார், அவராலே செய்ய முடியல, நாங்க எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் முடிவு எடுத்தா எப்படி நாங்க அடிக்க மாட்டோம். என்ன சம்பவம் அப்படின்னா, அவர் சொன்னார் இயேசு கிறிஸ்து ஒரு யூதன். என்ன, இயேசு கிறிஸ்து ஒரு யூதன், காட்டி கொடுத்து அவர் சிலுவையில் அறையப்படுறவங்க யூத மக்கள். யூதர்களுக்கு ஒரு பிரமாணம் இருக்கு, காரணம் இல்லாம ஒருத்தன் அடிக்கக்கூடாது, அடிச்சா அவன் தண்டனைக்குரியவன். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமற்றவர் இல்லையா? இப்ப அவர் அடிச்சா அவன் மேல் குற்றம், ஏன்பா நீ என்ன அடிச்சு குற்றவாளி ஆகிற, இந்த கருத்துல தான் அவர் சொன்னார். அப்ப காரணத்தோட அடிச்சா அடிக்கலாம். அப்போ பழைய பிரச்சனை அப்படிதான். இப்ப உங்க தலைவர் சொல்லிட்டு போங்க, உங்க தலைவர் இயேசு மன்னித்து விட்டாரு, மோசே சொன்னாரு, எங்க தலைவர் கொண்டாரு, முகமது கொண்டு இருக்கிறாரு, அடிக்க சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்றாரு. அது பழைய ஏற்பாட்டு பிரமாணம். அது எப்படி விபச்சாரத்துல மாட்டினவங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்ன அடிச்சு தேவையில்லாம அடிச்சு நீ ஏன் குற்றவாளி ஆகுற, இந்த கருத்து தான் சொல்றாரு. ஒரு கணத்துல காண்பி வந்து என்ன போய் அதிக மாட்டல, இவர் தப்பிக்கிறதுக்கு காப்பாத்துங்க சிலுவையில் அடையும் பொழுது கடைசியில் அவர் சொல்ல வார்த்தை ஓகே பதில் சொல்லலாம். இந்த பாத்திரத்தை நீங்கள் கேட்டிருக்காங்க போது எங்களை திரும்பி அன்பளிப்பு போங்க, கொடுக்க மனசுல கொடுக்க மாட்டோம். சந்தேகத்தை கேட்கறதுக்கு கூப்பிடல, எங்களை கேள்வி கேட்டு சந்தேகம் கேட்பதற்காக ஏலி ஏலி தகத்தானி என் தேவனே என் தேவனே இயேசு கிறிஸ்து சொல்லுவீங்க. நாங்க என்ன சொல்றோம்னாக்கா அந்த மாதிரி உங்களுக்கு கேட்க போறதே இல்லை. மனித தன்மையில அதாவது இப்போ நீங்க பாய் பாய் சொல்லிருக்கீங்க இல்லையா? பாயில் எப்படி சொல்றீங்க? அப்படின்னா ஒரு குடும்ப உறவு. அதுக்கு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும், சொல்றீங்களா? அப்போ நீங்க ஒருத்தர் போட்டு பாய் பாய்ன்னு சொல்லிக்கிறீங்கன்னா அப்ப உங்க அப்பா யாரு? யாருங்க அப்பா? உங்களை நீங்க ஒருத்தர் பாயின்னு சொல்லிக்கிறீங்க அப்படின்னா அது குடும்ப உறவு. அந்த உறவுக்கான ஒரு அப்பா யார் உங்க அப்பா சொல்லுங்களேன். அவங்களுக்கு இதுதான் எப்படின்னா, பாய் பாய்ன்னு சொன்னா உருதுல பாய்னா அண்ணன் அர்த்தம். சரிங்களா? பாய் பாய்ங்கிறோம், அண்ணன் அண்ணங்கிறோம். அண்ணன் அண்ணங்கிறதுனால அண்ணன் ஆயிட முடியாது இல்லையா? அண்ணங்கிறது பார்த்து பாய்கிறோம், அண்ணன் பாயின்னு சொல்றது எல்லாத்தையும் அண்ணன் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருந்தேன், எல்லாத்தையும் தான் அண்ணன் சொல்றோம், எல்லாத்தையும் பாயின்னு சொல்றோம். அதே மாதிரி கேள்வி பார்த்து பெண்களை பார்த்து அம்மா உட்காருங்க சொல்லுங்க. கர்த்தர் வந்து இயேசுநாதரை பார்த்து என்னுடைய நேசகுமாரனுங்கிறாரு. இயேசுநாதர் மட்டும் சொன்னா அது வேற விஷயம். ஆனா இயேசுநாதர் மட்டுமா சொல்றாரு? இயேசுநாதர் மட்டும் சொல்லல. இப்போ கேளுங்க, நீங்க சொல்றதுக்கே முதல்ல ரீதியின் சாதத்து என்னன்னா, நாங்க உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம்.
இதுக்கு நீங்க அதுவும் நீங்க அதுதான் பதில் சொல்றேன். என்ன, நாங்க உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அது மாற்ற முடியாத, அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த ஒரு உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை நாங்க எப்படி நம்பணும்னா, இயேசு கிறிஸ்து முதலாவது உயிர்த்தெழுந்தார். நமக்கு ஒரு அப்ஜெக்ஷன் அந்த பல சந்தேகம் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு சொல்லிட்டு வர கேளுங்க. உயிர்த்தெழுதல் நீங்க சொன்னது போல பல உயிர்த்தல் நடந்திருக்கு. இன்னும் கூட உயிர்த்தெழுதல் நடக்கலாம் அப்படி. ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவான சொல்ற உயிர்த்தெழுதல் மகிமையான உயிர்த்தெழுதல் அப்படின்றது. அந்த மகிமையான உயிர்த்தெழுதல் என்ன நடக்கும்னா, நம்ம சாகாத வரை அடைவோம். சுருக்கமா சொல்லிட்டு வரேன். இப்ப இது உயிர்த்தெழுதல் ஒன்று உண்டு என்பதை உறுதிப்படுத்துவதற்கு எப்படின்னா, கடவுள் மனிதனாய் வந்து வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து அந்த உயிர்த்தெழுதலை மெய்ப்பிக்கிறார். எங்க உயிர்த்தெழுதல் நாங்கள் நம்புவதற்கு காரணமே இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தா. அப்படி உயிர்த்தெழுந்தா, ஏன்னா இந்த மாம்சமும் இந்த சரீரமும் பரலோக ராஜ்யத்துக்கு போக போறது இல்லை. ஏன்னா அங்கே வாழப் போகிறவர்கள் ஒரு உன்னதமாக கடவுள் தன்மை பொறுத்த சரீரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அதுக்கு பேர் மகிமையின் சரீரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த மகிமையின் சரீரத்தை அடையணும் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரம் வேறொரு உருவப்படணும்னா இது மரித்து உயிர்த்தெழுந்து அங்க போகணும். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த காலத்துல பூட்டிய வீட்டுக்குள் போனதாக பைபிள் எழுதப்படல. அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பூட்டிக்குள்ள சீஷர்கள் எல்லாம் பயந்து நடைபெற்று இருக்கும்போது அவங்களுக்கு போய் உங்களுக்கு சமாதானம் வச்சுவிட. இப்போ இந்த உயிர்த்தெழுதலின் சரீரம் அடையணும் அப்படின்னா மரித்து உயிர்த்தெழணும். அதற்காக வேண்டி அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்து காண்பிக்கிறார் கிறிஸ்து. அப்படி வருகிற போது என்ன போல அவர் ஆகணும் மனிதனா. நான் யார், நீங்க ஒத்துக்கிறதுல கடவுளை அப்பாவா, நாங்க ஒத்துக்கிறோம். அதனால பவுலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்றோம். அப்ப இயேசு கிறிஸ்துவும் எங்களை போல மனிதனாக, நம்மை போல மனிதனானதுனால நம்மில் ஒருவரை போல ஆனாலும் பைபிள் சொல்றோம். நம்மில் அப்போ இந்த சரீரத்தில் இருந்தா இயேசு கிறிஸ்து சொல்ற, நான் பிதாவே சொல்றேன். இதே கருத்துல தான் இயேசு கிறிஸ்து இந்த மனித தன்மையிலிருந்து பிதாவே சொல்றேன். வந்து நோக்கம் என்ன அப்படின்னு நான் நேற்று சொன்னேன். நாமெல்லாம் கடவுளின் ராஜ்யத்துக்கு போய் சேரணும். இந்த சரீரத்துல போக முடியாது. இந்த சரீரத்துல போக முடியாதனால அப்படியே அந்த பின்னவர்களுடைய சாயல் அப்படின்னு இருக்கு. அது ஒன்று ஒரு நேரத்தை நீங்க உங்ககிட்ட பயன்படுத்த படிச்சுக்கோங்க. இதே சரீரத்தோட பரலோக ராஜ்யத்துக்கு போனதா பைபிளே சொல்லுது. அதற்கு முரணாக உங்களுடைய விளக்கம் இருக்குது. இங்க நீங்க சொல்ற அந்த நபர் என்ன, அவங்க போனாங்க, அவங்க இருந்தாங்கிறதுக்கெல்லாம் இல்ல, அதனால மறுபடியும் அவங்க வருவாங்கன்னு கூட இருக்குது. அதுதான் அந்த விஷயத்தை நீங்க போக முடியாதுன்னு சொன்னீங்க. ஏனோக்கும் எலியாவும் வந்து விண்ணகம் இல்ல. இந்த கடவுளின் ராஜ்யத்துல நிரந்தரமாய் வாழ்கிற அனுபவம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாருன்னா, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இருக்கு. அப்படி இல்லாம அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் வந்து என்னோட உங்களை இருக்கும்படி அதை சேர்த்துக் கொள்வேன். அந்த இடம் தான் இயேசு கிறிஸ்து வருவான்னு காத்துக்கிறோமே, அதை பற்றி எங்களுக்கு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சொன்னதான் சொல்லிருக்கோம். இந்த விண்ணகம் வந்து கூட்டிட்டு போவார். அது வர காத்திருக்கிறோம். அது எங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை. அதுதான் அந்த ராஜ்யத்தில் போவதற்கு இந்த சரீரம் தகுதியாகணும்னா மரித்து உயிர்த்தணும். சரீரம் சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க, ரெண்டு மூணு வார்த்தை சேர்த்து சொன்னீங்க. அதை சொல்லும்போது மேலோகத்துல சரீரத்தோட போக முடியாதுன்னு சொன்னீங்க. இயேசு பைபிள் சொல்லுது. அதான் நீங்க சொல்றது பைபிள் வச்சுதான் சொன்னீங்க. நாங்க உங்களை கேட்கறது பைபிள கேள்வி கேட்கறது தானே. நான் பைபிள கேட்க முடியும், உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து வந்து வீட்டு இருந்தாருல, வீட்டிலிருந்து வரும்போது
அவங்க சொல்லும் போது சொன்னீங்க அவர் உயிரோட இருக்கும்போது பூட்டின ரூமுக்குலாம் போக முடியல, இப்போ போனாருங்க. அப்ப அவர் இந்த சரீரத்தோடு வந்தாருங்களா, அந்த சரீரம் இல்லாத சரீரம்? அதுதான் சொல்றது, அதுதான் மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம், மகிமையின் சரீரம், அது உயிர் தெழுதலின் சரீரம். மகிமையின் சரீரத்தை பத்தி அவர் என்ன சரீரத்தோட வந்தாரு? இப்ப என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்து அவர்கள் உயிர் தெரிந்ததுனாலதான் நாங்க அவங்களை நம்புறோம் அப்படின்றத நீங்க தெளிவுபடுத்திருக்கீங்க. ஆனால் பைபிள்ல நம்ம ஆய்வு செஞ்சு பார்த்தோம்னா அந்த உயிர் தெரிந்ததா நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்ததா நீங்க சொல்றீங்கல்ல, அவர் பைபிள் சொல்றதில்ல. பைபிள் அடிப்படையில் நீங்க சொல்றீங்க, பைபிள் அந்த மாதிரி சொல்றது அதுதான் பைபிள் அந்த மாதிரி சொல்றது அதுதான் பிரச்சனையா இருக்கு. நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க 3ஆம் நாள் இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்தா, இல்ல அவரே பைபிள் அந்த மாதிரி சொல்லணும்ன்றது இப்ப பிரச்சனை. 3ஆம் நாள் அவர் உயிர் தெரிந்தார் நீங்க சொல்லிட்டீங்க. 3ஆம் நாள் உயிர் தெரிந்ததா இயேசுவும் சொல்லியிருக்கிறார். சொல்லியிருக்கிறாரா இல்லையா? எத்தனாம் நாள் சொல்லியிருக்கிறார்? சரி, ஓகே. அப்ப இந்த அடையாளம், ஒரு அடையாளம் சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துட்ட ஒரு அடையாளத்தை கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? சொல்லுங்க. ஒரு அடையாளத்தை நீங்க சொல்லுங்க, நீங்க திருப்பி வருவீங்க அப்படின்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்ன அடையாளத்தை சொன்னார்? சொல்லுங்க. சரீரத்தையும் சொல்லிடுறேன். இப்ப சரீரம் அதாவது சரீரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க, சரியா? அவர் உயிர் தெழுந்ததை பற்றி பேசக்கூடிய லூக்காவுடைய வசனத்தை எடுங்க. லூக்கா 24:36 சொல்லுங்க. யோகாவின் அடையாளமே எல்லாம் அது வேற. அதுக்கு வர முதல்ல இவங்க சரீரத்துக்கு நம்ம விளக்கம் கொடுத்துருவோம். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். நீங்க சொன்ன அப்புறம் அதாவது இயேசு சொன்னாரு, யோவான் சார் சொன்னார், ஆபிரகாமுக்கு இந்த கல்லுகளிலிருந்து கூட பிள்ளைகளை பிறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடவுள் நினைச்சா அவரால் முடியாது, ஒண்ணுமே எதை வேணாலும் செய்ய முடியும். கடவுள் அப்படின்ற மாதிரி இங்க 33 ஆண்டுகள் வாழ்ந்த வரைக்கும் மனிதனாக பிறந்து அவதரித்து மரித்தார். அதுக்கு பிறகு அவர் கடவுள்ன்ற ஸ்தானத்துல போயிட்டார். அவர் கடவுளுடைய வார்த்தையா இருக்கிறவர், அவர் மனுஷனா நிக்கவும் முடியும். கடவுளால் எல்லாம் முடியும் சொல்றீங்கல்ல, கடவுளால் எல்லாம் முடிஞ்சா பார்த்த மன்னித்து போக வேண்டியது. அதுக்கு எதுக்கு போய் அது மட்டும் முடியாது, இது முடியும்னா என்ன? அவர் கடவுள் வைத்த தீர்மானம், அவரே ஒரு திட்டத்தை வைத்தார்னா அவர் போன திட்டத்தை முடிக்கல. அப்பவும் சொல்லி எப்படி சொன்னாலும் நம்ப முழுமையா படிக்கட்டும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, நீங்க ஏன் பிதாவை பார்த்து சொன்னார் கொடுத்துட்டு வந்தேன். முழுச பேச விடல. நீங்க அது முடிச்சிருவோம், அது முடிச்சுட்டு பேசுவோம். அதுதான் இதனால இதெல்லாம் எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. சரி, என்னன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்திருந்தார், அந்த நிலை எல்லாருக்கும் வரும். அதனால அவர் கடவுளாய் இருந்தும், அதாவது குன் வார்த்தையாய் இருந்தும்
ஆவியாய் இருந்தும் நம்ம எல்லாம் தொட்டு உணரக்கூடிய ஒரு நிலையில வந்தார். அதனால என்ன சொல்ல, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு பைபிள் சொல்லுது. ஆச்சுதான். அது மட்டும் இல்ல, அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருக்கு, அது இருக்கட்டும். இப்ப கடவுள் மனிதனாய் வந்து நம்மோடு கூட வாழ்ந்தார், அவர் மரித்தால் உயிர்த்தெழுந்தார். அதில் முதலாவது அவர் எழுதுறதுனால அவரை எப்படி சொல்றோம், சகோதரருக்குள்ளே முதன்மையானவர், உயிர்த்தெழுதலை சொல்லப்பட்டிருக்கு. அவர் என்ன போல மனுஷனா இருக்கிறதுனால நான் பிதாவை நோக்கி பிதாவின்னு சொல்றது போல அந்த சரீரத்துல இருந்த அவரும் பிதாவை பிதான்னு சொல்றார். அவர் வேறு இல்லை, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக் கொள்ளணும். அப்படின்னா பைபிள பிதாதான் கடவுள் வசனங்கள் இருக்கு, நீங்க சொல்றபடி அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுங்க. பிறகு என்ன சொல்லிருக்குது, பரிசுத்த ஆவியானவரும் கடவுளும் ஒன்றுன்ற வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் கரெக்ட் பண்ணுங்க, படிங்க. அடுத்தது இயேசு சொல்ற நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், இந்த கருத்துல உள்ள வசனங்கள் இருக்கு. அதுக்கு பிறகு நான் தான் கடவுள்னு சொல்லியிருக்காரு, அதையும் கரெக்ட் பண்ணுங்க. எல்லாம் பண்ணி கடவுள் கருத்தை தான் வேண்டியதில்லை, அது எனக்கு தெரியும். பரிசுத்த ஆவிதான் கடவுள் ஒரு வருஷம் கட்டாதீங்க. பரிசுத்த ஆவிதான் கடவுள் கடவுள் யாரும் குழப்பம் வந்துச்சுன்னா எப்படி நம்ம தெரியும்? நீங்க எதை வணங்குகிறீங்களோ வந்து தன்னை வணங்க சொல்லி நீங்க இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு காட்டினாலும் என்ன ஆகும்னா 5 10 ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 5 55 ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, 5 30 ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து நம்ம சொல்லுங்க, பொறுத்து சரி பாருங்க. அதுல வந்து எல்லாமே கரெக்ட். என்ன வசனம் படிங்க? 5:7 வந்து பரலோக சாட்சிகள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பது ஐயா இம்மூவரும் ஒன்றா இருக்கிறார்கள். அது வந்து இட்டு கட்டப்பட்ட வசனம்னு உங்க ஆளுக்கே தூக்கிட்டாங்க ஐயா. எங்க ஆளு? உங்க ஆளுகளே புதுசா வர பைபிள் இல்லையா? புதுசா வர பைபிள்ல இல்ல பைபிளே தெரியாதெல்லாம் இல்ல. தெரியுமா தெரியாத சொல்லுங்க. அதாவது அது பொய்ன்னு உங்க ஆளுகளே தூக்கிட்டாங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? பைபிள்ல நான் சொல்ல ஆத்மா சரீரம் ஆவியா இருக்கிறார். அதுபோல கடவுளுடைய ஆவி வசனம் பொய்ன்னு உங்க எப்படி சொல்லலாம்? அவங்க உண்மை நம்புறீங்களா? அப்ப உங்களுக்கு எடுத்து காட்டுமா? அதுதான் சொல்றேன். இதுவரைக்கும் எடுக்கிறாங்கனாக்கா பிராக்கெட் போட்டு உங்க பைபிள காட்டுங்க, உங்க பைபிள பாருங்கய்யா. அதை எடுத்தாங்க உங்க பைபிள பைபிள்ல நீங்க கடவுள் பேசும்போது பிராக்கெட் போட்டு பேசுவாரோ? ஏங்க குரான்ல இருக்க வசனத்துக்கு ஒண்ணு பிராக்கெட் இல்லாம இருக்குதா? நீங்க போடுவீங்க, ஓட்டு போடுவோம். பிராக்கெட் போட்டுக்கணும், அதே அர்த்தம் தான் இருக்குமா? தவறான கண்ணாடி போட்டு பாக்குறதை விட்டுட்டு நம்ம சொல்லக்கூடிய கருத்து சரியாக ஆய்வு செய்யுங்க. தவறான கருத்துக்காங்க கிறிஸ்தவத்தை அழிக்கணும் முகமது நோக்கு என்னவோ அதை நிறைவேற்றுறீங்க. அழிக்கணும் நோக்கம் இருந்தாக்கா இந்த மாதிரி வந்து நம்ம கேட்க மாட்டோம். தவறான பிரச்சாரம் என்ன கேட்டீங்க? கர்த்தர் தான் ஆவியானவர், கடவுள் ஆவியானவர். இன்னொரு வருஷம் சாட்சி கொடுக்குறாங்க. 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:17 என்ன படிக்கிறாங்க? இங்க இருக்குது கர்த்தரே ஆவியானவர். இதுலயே இருக்கு, கர்த்தர் ஆவி எங்க? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். மேல இருக்கு ஆவியானவர் வேற, கர்த்தர் இல்லைன்னு அவங்க வாதம். தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவன் ஆவியாக தேவன் ஒளியாக இருக்கிறார். நான் போய் அவரை அனுப்புவேன்னு சொன்னேன். யாரும் அவரே சொல்லியிருக்கேன்.
புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் இருக்கு, அவருக்கு இன்னொரு பேர் தேற்றவாளன். ஒரே வார்த்தை சொல்லிடுறேன், நீங்க வரைக்குள்ள ஆகிடக்கூடாது. ஒண்ணுமே இல்லை. நான் போய் உங்களுக்கு வரும்போது இல்லையா என்ன சொன்னார்? சொன்னால் அவர் வரமாட்டார். பரிசுத்தாவி முன்னாடி இருக்கு. பரிசுத்தாவி வந்து இயேசு போறதுக்கு முன்னாடியே பரிசுத்தாவி இருக்கு. லூக்கா 1:15 வந்து யோவான் கர்ப்பத்தில் இருக்கும் போது பரிசுத்தாவி நிறுவப்பட்டது இருக்காங்க இருக்க. அப்ப பரிசுத்தாவி கிடையாது. நான் போனால்தான் அவர் வருவார், நான் போகவில்லை என்று சொன்னால் அவர் வரமாட்டார்னு சொல்லும் போது அதுல சத்தியாவின் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு, கேட்சவாளன் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கும் போது நீங்கள் பரிசுத்தாவின்னு சொல்லி மாற்றி சொல்றது நீங்க கடவுளுக்கு பயப்படணும். ஒரு பரிசுத்தாவி வரும்போது அந்த தேற்றவாளன் தான் பரிசுத்தாவி. அவர் எங்கிருந்து வரணும்னா பரலோகத்திலிருந்து வரணும். அரபு தேசத்துல இருந்தல்ல, மெக்கா மதீனாவுல இருந்தல்ல. இயேசு கிறிஸ்து எங்கிருந்து போனாரோ, எங்கிருந்து போனா அங்கிருந்து அனுப்பணும். இயேசு எங்கிருந்து வந்தாங்க? இயேசு எங்கிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கி அல்லாஹ்